வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்ம ரேவதிக்கு. காதலர் தினத்தன்று கையில் ரோஸோட நம்ம ரேவதி முன்னாடி நிற்கிறாங்க. அதோட சர்ப்ரைஸ் கிஃப்டாக அவ்வளோ பெரிய டெக்கரேஷன் பண்ணி நம்ம ரேவதியை திக்கு முக்காடாவே செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரா, அக்கா நீ 6 மாதத்தில் பிரிப்போம் அப்படின்னு நானும் நீயும் நினச்சா முடியாது. இங்கே பாரு, ரேவதி அந்த ராஜா டிரைவர் பயிலு கூட போய் காதலர் தினம் கொண்டாட போயிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோடு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்துக்கோங்க, நம்ம ரேவதியோட ஆசைகள் எல்லாம் நம்ம ராஜா நினைக்கிறாங்க. என் கூட கையை பிடிச்சி பீச்சு பார்க் அப்படின்னு ஒன்றா தெரியணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறா. இதில் தப்பு இல்லை. நம்ம அவளுக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அவள் என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரகலா தண்ணி குடிக்க வராங்க. ஒரு கட்டம் கீழே விழுந்தா சந்திரா. உடனே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு நம்ம ராஜா ரேவதியை சொல்லி ரேவதியை ராஜாவும் போய் பார்க்க நேரம் சந்திரா கீழே கிடக்குறாங்க. ஐயோ உங்கள் சித்தி கீழே கிடக்காங்க, ரேவதி போய் தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லினா, இதெல்லாம் தூக்கக்கூடாது, உதவக்கூடாது, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க என் சித்தி தானே மூல காரணமாக இருந்தா. அப்படி இருக்க நேரம் இவ கஷ்டப்படணும், துடிக்கணும் ராஜா. இவ நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நினச்சவா கீழே விழுந்து கிடக்கிறதுல தப்பே இல்லை. கீழே விழுந்து கிடக்கட்டும், நம்ம கண்டுக்கிடாத மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சந்திரகலாவுக்கு நான் தூக்கி வளர்த்த கழுதை இப்போ மாப்பிள்ளைக்கு பேச்சு கேட்டு பின்னாடி போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு வருது. என்னையும் என் கணவரையும் ஓட விரட்டதுக்கு இந்த டிரைவர் பையலையும் டிரைவரையும் தான் காரணம். அதனால் கண்டிப்பாக இவங்கள பழி வாங்கியே தீரணும், இவங்க ஒன்று சேர விடவே கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம சந்திரா ஒரு திட்டத்தை போட்டுருந்தா. நம்ம ராஜா நம்ம ரேவதி நம்ம மேலே எவ்வளோ காதலை வச்சுருக்கா. அப்படி இருக்க நேரம் அவளுக்கு காதலர் தினத்தஞ்சு காதல் பரிசை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் சர்ப்ரைஸ் கிஃப்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவாக்குறாங்க. அதோட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்காண்டி ஒரு இடத்த டெக்கரேட் பண்ண ஒரு ஹோட்டலில் ரெடி பண்ணுறாங்க. நம்ம ரேவதிக்கு காதல் மலையை அன்பை பொழிய போகிறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ராஜா நீ எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிற? இன்னைக்கு காதலர் தினம் தெரியும்ல, நம்ம 2 பேர்த்துக்கும் காதல் சர்ப்ரைஸ் உனக்கு தரணும், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒளிஞ்சு போனோம் ரேவதி. நான் ஒன்று அவ்வளோ கவனிச்சுக்கிடணும்னு நான் விரும்புகிறேன். நான் நம்மளுக்கு இருக்க சுச்சுவேஷனால் உன்னால் உன்னை நான் சரியாக கவனிச்சிக்க முடியலை. ஆனால் உன் மனசில் அந்த ஏக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால தான் இந்த காதல் சர்ப்ரைஸ் அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம ராஜா சொல்லி வச்சு டெக்கரேஷனை பிரமாண்டமாட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம ரேவதி பார்த்து என் மேலே இவ்வளோ அன்பு இருக்கா ராஜா, நான் கொடுத்து வச்சுருக்கணும், உனக்கு மனைவியாக கிடைக்கிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நம்ம ராஜாவை கட்டி பிடிக்கிறாங்க. ராஜா கையில் ஒரு ரோஸை வச்சு ரேவதிக்கு கொடுத்துறாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ரேவதி நான் இந்த கணமே இறந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா என் கணவர் அவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்காரு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த நல்ல விஷயமே ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதான். இதில் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு ராஜா சர்ப்ரைஸ் காதல் கிஃப்டை கொடுத்ததை நம்ம சந்திரா அறிகிறாங்க. உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட படுத்து, அக்கா நானும் நீயும் அந்த டிரைவர் பையில்கிட்டருந்து ரேவதியை பிரிக்கணும்னு நீ நினச்சா அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னா ரேவதி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அந்த டிரைவர் பையிலு கூட போய் கொண்டாட போயிருக்கா. அவங்க 2 பேரும் அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை பாரு அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜாக்கு கிட்ட கோவமாக போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன நினச்சிட்டு இருக்க ஜாக்கு, உன்னை அமெரிக்காவிலேருந்து நான் எதுக்கு வர வச்சுருக்கேன்? நீ ஒரு டம்மி பீஸ் கணங்கா ரேவதிக்கு இருக்கிறதுக்கா, ரேவதியை இம்ப்ரெஸ் பண்ணி உன் வலையில் ரேவதியை விழ வைக்கிறதுக்கா? நீ கூடிய சீக்கிரம் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஆர்வத்தோடு உன்னை கூட்டிகிட்டு வந்தா.
நீ அதுக்கான முயற்சி எடுத்தது மாதிரி தெரியலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா ரேவதி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண தன்னோட கணவர் அந்த டிரைவர் பையலு கூட வந்து போயிருக்கா. ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து பிரித்து ஒன்றை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வந்து எந்த வகையில் வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்டை வந்து ரேவதிக்கு கொடுக்குற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கினாலும், அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை நான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய காதல் கிஃப்ட்டில் ரேவதி என் வலையில் விழுந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கிழிச்ச அவள் வந்து இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாட ராஜா கூட போய் இருக்கா. அப்படி இருக்க நேரம் அவள் எப்போ வந்து நீ வந்து கிஃப்ட்டை கொடுக்க போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உன் திட்டம் எல்லாம் ஏன் இவ்வளோ லேட்டாக இருக்குது, இப்படி லேட்டாக இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து இந்த ரேவர் பையனும் வந்து ரேவதியும் ஒன்று சேர்ந்து இருக்குது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா நானே என் புருஷனு கூட சேர்ந்து வாழ முடியலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதி வந்து அவள் வாயாலே புருஷன் கூட வாழ்ந்தா தானே புருஷனை பற்றிய அனுபவம் உனக்கு தெரியும். அந்த வாழ்க்கையை நீ தான் வாழலையே, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் குடியெல்லாம் கெடுக்க இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால், அப்படி இருக்க நேரம் ரேவதியும் அவள் புருஷனு கூட சந்தோஷமாக நான் வாழ விடக்கூடாது, 2 பேரும் வாழையும் கூடாது, அப்படி இருக்க எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரா கோபத்தோட நம்ம சிவநாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன சந்திரா எதுக்காக கால் பண்ணா, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே தெரியுங்களா? ஆமா சந்திரா, நானும் உனக்கு வாழ்த்து தெரிவிக்கலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாருங்க அதெல்லாம் இருக்கட்டும், அந்த டிரைவர் பையலும் ரேவதியும் சேர்ந்து வேலண்டைன்ஸ் டேயை கொண்டாடுறதுக்கு ஒரு ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணணும். என்ன சந்திரா, நம்மளுக்கு இப்போ நேரமே சரியில்லை, நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கே வினையாட்டில் அமையுது. அப்படி இருக்க நேரம் என்ன பிரச்சனை அவனை பண்ண முடியும் சந்திரா? இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ தான் வந்து அவனுக்கு வெடிகுண்டெல்லாம் வச்சு கடைசியில் வந்து அவன் எல்லாத்தையும் தூக்கி மாற்றி போட்டுட்டான். கடைசியில் வந்து நீயே அந்த அவங்க அம்மாவோட சிலையை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையும் உனக்கு தந்துட்டான். அப்படி இருக்க நேரம் நம்ம எடக்கு மடக்கா செய்தா அவன் நம்ம சைடே அந்த பிளேட்டை திருப்பி போடுவான். அதெல்லாம் உனக்கு தெரியாதா சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாதா, இந்த டிரைவர் பையிலையும் ரேவதியையும் சேர்ந்து இருக்க விடக்கூடாது, எப்படியும் பிரிக்கணும், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சந்திரா பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, காளியம்மா சித்தியும் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாங்கனாலாவது ஏதாவது பண்ணலாம், இப்போதைக்கு பொறுமையாக தான் இருக்கணும் சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டி கையை விரிச்சிடாங்க. நம்ம சந்திரகலா இவங்க கையை வச்சா என்ன, நம்ம எதையாவது பண்ணி 2 பேர்த்தையும் சேர விடாமல் பிரிக்கணும், அதுதான் நம்ம வேலையாக இருக்கணும். அந்த டிரைவர் பையன் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, இந்த ரேவதி அதோட பெரிய தில்லாங்கலங்கடி, அந்த மயில் நம்மளுக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை வாங்குறதுல அவனை விட்டு ஆள் இல்லை. அந்த ஜால்ராயும் சரி நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா வந்து அறக்க பறக்க கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க.